சேர்ந்திருக்காங்க. காடு முழுக்க இடியும் மின்னலுமா கடுமையான இருட்டா இருக்கு. இந்த எதிரிங்க எந்த நாட்டை சேர்ந்தவங்கன்னு இவங்களாலேயே புரிஞ்சுக்க முடியல. ஆனா ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் உயிரை கொடுத்து ஓடிக்கிட்டு இருக்காங்கன்னு மட்டும் இவங்களுக்கு புரியுதுங்க. நடுமலையில இருந்து அடுத்து இவங்க போக வேண்டிய மலை, எதிரிங்க போக வேண்டிய மலை காரமலை. அங்க அவங்க போய் சேர்றதுக்குள்ள வழிகளை நம்ம எப்படியாவது அவங்கள தடுத்து நிறுத்தணும்னு பழையனும் தேக்கணும் சொல்ல, பாரியோ இல்ல அவங்க காரமலை வரைக்கும் போகட்டும், ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா எதிரிகள் அங்கங்க நிக்கிறாங்க. எல்லா பேரும் ஒன்னு சேர்ந்தாதான் மொத்தம் எத்தனை பேருன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டாதான் அவங்கள நம்ம தாக்கி அழிக்க வசதியா இருக்கும்னு சொல்லிடுறாரு. அந்த ஆளுங்க ரத்த சிலந்தி காட்டையே தாண்டி வந்தவனுங்க. சிலந்தினா ஸ்பைடர்னு நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க, அது ஒரு செடி அவ்வளவுதான். கரெக்டா? அதையே தாண்டி வந்தவனுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மலையோ கொட்ட போகுது. எப்படியும் ஓடிக்கிட்டு இருக்கிற அந்த கூட்டம் மலைக்கு ஒதுங்கிதான் நிப்பாங்க. நாம எப்படியாவது குறுக்கு வழியில போய் அவங்களுக்கு முன்னாடியே போய் ஒரு திட்டத்தோட காத்திருக்கணும் அப்படின்னு நம்ம பாரி சொல்ல, பழையனும் தேக்கணும் என்ன சொல்லணும் தெரியாம அமைதியா இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு தேவாங்கு விலங்குகளை வச்சு அவங்களுக்கு என்ன லாபம்? எனக்கு என்னமோ சேரர்கள் தான் இதுக்கு பின்னாடி இருப்பாங்களோன்னு தோணுது. இந்த தேவவாக்கு விலங்குகளை வச்சு பாரிய மலையை விட்டு தரைக்கு இறங்க வச்சு தரையில வச்சு அடிக்க பாக்குறானுங்களோ அப்படின்னு நம்ம பழைய தன்னோட யூகத்தை எடுத்து சொல்றான். நம்மளை எதிர்த்து வரக்கூடிய அந்த எதிரிகள் சேர நாட்டை சேர்ந்தவங்களா இருந்தா நூத்துக்கணக்கிலேயோ ஆயிரக்கணக்கிலேயோ கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படின்னு சந்தேகத்தை எடுத்து வைக்கிறார். பாரி நல்லா யோசிச்சுட்டு பையும் நம்மால பயப்படவே இல்லைங்க, எத்தனை பேர் வந்தா என்ன பரவாயில்ல பாத்துக்கலாம், இப்ப இவ்வளவு பேர் இருக்கீங்கல்ல நீங்களே எனக்கு போதும், இந்த காட்டுக்குள்ள அவங்க என்ன பண்ணிட முடியும், ஒரு கை பாத்திரலாம் அப்படின்னு பாரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு. மித்த ஆட்கள் எல்லாம் குரங்குதானே போயிட்டு போகுது, நம்ம உசுறு முக்கியம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிற சமயம் பாரி என்ன யோசிக்கிறாருன்னா, இந்த தேவவாக்கு விலங்குக நம்ம குலதெய்வம் கொற்றவையோட குறி சொல்ற குழந்தைங்க, அதை எதிரி கிட்ட பறிகொடுக்கிறது உயிரை விடுறதுக்கு சமம், அதை நான் நடக்க விட மாட்டேன் அப்படின்னு நம்ம பாரி கர்ஜிக்கிறாரு. இப்ப இருக்கிற இந்த டீமும் ரெண்டா பிரியுதுங்க, ரெண்டு குழுவா பிரியுறாங்க. கீதானியும் அளவனும் அம்பு எரியக்கூடிய ரெண்டு வில்வித்தை வீரர்களும் நம்ம பாரியோட வடதேச நோக்கி கிளம்புறாங்க. மீதி பேரு தென் திசையை பார்த்து போறாங்க. ரெண்டு டீமா பிரிஞ்சு போறாங்க. பாரி கொடுத்த அந்த நம்பிக்கையிலையும் பேசின அந்த வீர பேச்சிலையும் பழையனும் தேக்கணும் கூட கொஞ்சம் தெம்பாயிடுறாங்க. கூடவே அந்த 4 வீரர்களும் உணர்ச்சி பெருக்கல இருக்க தென் திசையில நோக்கி அவங்க போய்கிட்டு இருக்காங்க. தென் திசையில என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா கூவல் குடியினர்னு ஒரு குரூப் அங்க இருக்கு. அவங்க தவளைய வழிபடுறவங்களா. தவளை சத்தத்தோட அரசி, ஓசையோட அரசியா. அத வழிபடுற இவங்க பயங்கரமான குரல் வளம் கொண்டவங்களா இருப்பாங்களா. தொண்டையில அவ்வளவு வளம் இருக்குமா. இந்த பக்கம் நம்ம பாரிக்கிட்ட ஒரு கொம்பு ஒண்ணு இருக்குங்க, அதை எடுத்து ஊதுனா ஒரு சத்தம் வரும். அந்த சத்தமே உதவி தேவைன்னு சிக்னல் கொடுக்கக்கூடிய ஒரு சத்தம் தான். ஆனா அதை எடுத்து ஊதாம நம்ம பாரி இருக்கிறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குங்க. ஏன்னா அந்த மாதிரி எடுத்து ஊதி விட்டு அந்த சத்தத்தை கேட்டு எதிரிக உசாராயிர கூடாதுங்கிறதுக்காக இன்னும் பயன்படுத்தாம இருக்காரு. காரி அந்த கொம்பை யூஸ் பண்ணல. பாரி கூட வர்ற அந்த 2 ஸ்டூடெண்ட் அளவனையும் கீதனையும் கொஞ்சம் அரவணைச்சுக்கிட்டு கூட்டிட்டு போக, மீதி 2 வில்வித்தை வீரர்கள் இருக்காங்கல்ல அவங்க முன்னால வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. சூரியனும் மெல்ல மெல்ல மேல எழும்ப பாரி வீரர்களை முன்னாடி போய் அங்கங்க இருக்கிற முள்ளெல்லாம் உடைச்சிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்கிறான். அப்புறம் உடை மரம் ஒண்ணு கண்ணுல பட அளவனை அனுப்பி உள்ள கொம்பேரி மூக்க இருந்தா அதை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. வீரர்களும் ஏதோ முற்கள் கேட்டார் இல்லையா, அந்த உடை முற்களை உடைச்சிட்டு வந்து பாறை மேல கொட்டுறாங்க. கீதானியோட துணையோட போன அளவன் கொம்பேரி மூக்கனோட பாம்பு பிடிக்க பாக்குறான், எதுவும் கிடைக்கல. கொம்பேரி மூக்கம் கிடைக்கலனா என்ன, கொடி மூக்கம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு அவன் அந்த கொடி மூக்கம் பாம்பை பிடிச்சிட்டு வந்து காட்டுறான். சின்ன பையன் அளவன் அந்த கொடி மூக்கனோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டு இருக்க, மூத்தவன் கீதானி அதோட நடுப்பகுதியை பிடிச்சு கொண்டு வரான். அது வயசான நீல பாம்பா இருக்கு. பரவாயில்ல, அதையும் கொண்டாந்து சொல்லிட்டு எடுத்துட்டு வர சொல்லி தனக்கான ஆயுதத்தை செய்ய ஆரம்பிக்கிறாரு நம்ம வேல்பாரி. பாம்பு முள்ளு இத வச்சு என்னத்தையா பண்ண போறாருன்னு நமக்கு தோணுது இல்ல. கதை போக போகதான் சூடு பிடிக்கும் போல. அந்த பக்கம் கூவல் குடியினரை போய் பார்த்து அவங்கள ஒரு 8 பேரையும் கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்காப்ல நம்ம தேக்க. அந்த 8 பேர்ல 3 பேர் வயசானவங்க, 5 பேர் தான் இளைஞர்கள். அவங்கள கூட்டிக்கிட்டு காரமலையோட உச்சிக்கு போற தேக்க காரமலையில இருக்கிற ஒவ்வொரு முகட்டுக்கும் ஆளை பிரிச்சு பிரிச்சு அனுப்புறாரு. வேட்டூர் பழையனோ வேட்டுவன் பாறையில இருக்கிற நீலனுக்கு அவனும் எல்லைய ஒரு 8 பார்த்துட்டு வரேன்னு நீலன் போயிருப்பான் இல்லையா, அவனுக்கும் செய்தி சொல்லலாமேன்னு கிளம்பி போறாரு. தேக்கனை விட்டு தனியா காரமலையோட கீழ் திசையை நோக்கி அவர் நடக்கிறாரு. 2 டீமா பிரிஞ்சவங்கல்ல இந்த வேட்டூர் பழையன் 3வது குழு மாதிரி தனியா நீலனை பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்கான். தேக்கனுக்கும் பழையனுக்கும் என்னதான் தனித்தனி திசையில அவங்க போனாலும் பாரி என்ன திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரோ அப்படிங்கிற அந்த யோசனையாவே இருக்கு. அந்த பக்கம் எவ்வியூரை விட்டு வந்த மயிலா நேத்து காலையில தான் நீலங்கிட்ட பேசவே செய்யறா. நீலன் இத்தனை நாளா பகரியோட வேட்டைக்கு போயிட்டு இப்பதான் திரும்பி வந்திருக்கான். அவனை மீட் பண்ற மயிலா என்ன சுனைவால் முகட்டுக்கு அழைச்சிட்டு போ அப்படிங்கிற. அங்கயா அங்க போகவே நைட் ஆயிடுமே, அங்க என்ன இருக்கு, ஒரே ஒரு குட்டை தான் இருக்கு, வேற எதுவுமே இல்ல, எதுக்கு அங்க போய் சொல்ற, பேசாம வழக்கமா போற அந்த இடத்துக்கு போலாமே அப்படின்னு நம்ம நீலன் சொல்ல, இல்ல அங்கதான் போகணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறான். நீலனும் அவளை அழைச்சுக்கிட்டு கிளம்ப ஒரு இடத்துல நிறைய மண்ணு பிறண்டு பள்ளமா இருக்கிறத பாக்குறாங்க. இங்க என்ன நடந்துச்சுன்னு மயிலா கேட்க, அங்க மண்ணு ஏட்டிக்கு புட்டியா பிறண்டு கிடந்து பள்ளமா கிடக்கிறது இல்லையா, அதை வச்சு தனியா இருக்கிற 2 காட்டெருமைங்க ஒன்னோட ஒண்ணு சண்டை போட்டு இருக்குங்க. அப்படி அந்த 2 காட்டெருமைங்க சண்டை போட ஆரம்பிச்சா அதுல ஒரு காட்டெருமை சாகுற வரைக்கும் அந்த சண்டை முடிவே இல்லாம போகுமா. கிட்டத்தட்ட
அதுக ரெண்டும் 3 நாள் சண்டை போடுங்களாம். அப்படித்தான் இங்கேயும் ஒரு 3 நாள் காட்டெருமைங்க சண்டை போட்டதுலாம். அதனால தான் இப்படி ஒரு பள்ளம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்த மாதிரியே இந்த அம்மா சொல்லுது. நள்ளிரவு மழை பெய்ய ஆரம்பிக்க 2 பேரும் ஒரு குகையில தங்கி அதுக்கப்புறம் சுனைவால் முகட்டுக்கு ஒரு வழியா வந்து சேர்றாங்க. இங்க சுனைவால் முகட்டுல இருக்கிற ஒரு குகையில தங்கி சுத்தியும் முத்தியும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்த ஒரு சின்ன குட்டை மழையெல்லாம் நிரம்பி மழை தண்ணியால நிரம்பி அப்படியே வலியுது. இப்ப இவங்க அந்த குட்டைய கடந்து அந்த பக்கத்துல போகணும். மழை தண்ணி எல்லாம் குட்டையில இருந்து எப்ப வடிகிறது எப்ப கடந்து போறது அப்படின்னு இவ்வளவு நேரம் தண்ணி குறையட்டுமே காத்திருந்த அந்த மயிலா இப்போ நீலனை திருப்பி அந்த குட்டைய பாருங்க. இப்ப என்னடா தேங்கி நிக்கிற அந்த தண்ணி முழுக்க முழுக்க அகல் விளக்கு ஏத்துன மாதிரி ஜொலிக்கிற மாதிரி தெரியுதுங்க. அந்த அற்புதமான காட்சியை கண்ணால பார்த்த நம்ம நீல என்ன இது இவ்வளவு பிரகாசமா இருக்கே அப்படின்னு கேட்க அந்த குட்டைக்குள்ள தீ புல்லுன்னு அந்த புல்லுக விளைஞ்சு கிடக்கும். மழை பட்டு அப்படியே முடிஞ்சுச்சுன்னா மழை பெஞ்சு முடிஞ்சுச்சுன்னா இப்படித்தான் உள்ள இருக்கிற அந்த தீ புல்லு மின்மினிப்பு மாதிரி அப்படி ஒளிருமா. கொஞ்ச நேரம் இதே மாதிரி தான் ஜொலிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம மயிலா சொல்றா. ஆமா இதுக்குள்ள தீப்புல் இருக்குங்கிறது உனக்கு எப்படி தெரியும்னு நம்ம நீல ஆச்சரியமா கேட்க எனக்கு நம்ம பாரியோட மூத்த பொண்ணு அங்கவ தான் சொன்னா. அங்கவைக்கு யாரு சொன்னா அப்படின்னு கேட்டா அங்கவையோட காதலன் நாகர்குலத்தை சேர்ந்த ஒருத்தன் இருக்கான் இல்லையா அவன் சொன்னானா. அந்த தீப்புல்ல பறிச்சிட்டு வர நம்ம மயிலா நீலனோட மார்பிள அதை வச்சு அவங்க பேரை எழுதுறா. அப்படியே 2 பேரும் அசைற அந்த தீப்புல்ல பார்த்து மயங்கி கிடக்காங்க. தீப்புல்லு மின்னவும் செய்யும் ஆட்டோமேட்டிக்கா அசையவும் செய்யும். ரொம்ப நேரம் கழிச்சு தான் அந்த தீப்புல்லோட ஜொலிப்பே அடங்கிருச்சு. திடீர்னு யாரோ அந்த இடத்தை கடந்து ஓடுற மாதிரி நம்ம மயிலாவுக்கு தோணுது. யாரோ ஓடுறாங்க அப்படின்னு மயிலா சொல்ல நீலனோ இந்த மழை நேரத்துல விலங்குகள் மட்டும்தான் வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு அலட்டிக்காம இருக்கான். விட்டுறான். விடிஞ்ச பிறகு 2 பேரும் அந்த குகையை விட்டு வெளியில வந்து பார்க்க தரையில மனித கால் தடங்கள் இருக்கு. ஷாக்காவர நம்ம நீல மயிலாவை அனுப்பிட்டு ஈட்டியோட கிளம்புறா. அதே சமயம் அந்த பக்கத்துல எதிரிகள் காரமலை விளிம்பு அடையறத பாக்குற கூடல் குடியினர் நரி மாதிரி ஊளையிடுறாங்க. அந்த சத்தத்தை கேட்கிற பாரி எதிரிங்க நரிப்பாறைய கடந்துட்டாங்க இல்ல கடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. காட்டுல அங்கங்க வேற வேற இடத்துல இருக்கிற வேட்டூர் பலனுக்கும் சரி நம்ம நீலனுக்கும் கூட கூவல் குடியினரோட அந்த சத்தம் அவங்க தொண்டைதான் அவ்வளவு கணீர்னு இருக்கும் இல்லையா அந்த சத்தம் கேக்குதுங்க. நம்ம பழைய இன்னும் நீலனை பார்க்கல. நீலனுக்கு இங்க நடக்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியாது. இருந்தாலும் இவங்க போடுற அந்த சத்தத்தை வச்சு காலடி தடத்தை வச்சு ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு குழம்பிக்கிட்டு இருக்கான். இவன் இந்நேரம் அவன் போன இடம் எங்க வேட்டுவன் பாறை பக்கம் தானே போனா. அங்க பாறைக்கு கீழே இருந்திருந்தா எதிரிகளை எதிர்க்க ஈஸியா இருந்திருக்கும். ஆனா அவன் மயிலாவோட கிளம்பி இங்க வந்ததால இப்போ எதிரிகளை துரத்த வேண்டிய நிலைமை. ஆதிமலையை தாண்டி நடுமலையை தாண்டி இப்போ காரமலையில ஓடிக்கிட்டு இருக்கிற எதிரிகளோட தலைவன் காலம்பன் இனிமே நம்மள தடுத்து நிறுத்த யாரும் இல்ல அப்படின்னு பெருமகிழ்ச்சியோட ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்சம் தூரம் போனா இந்த மலை பிரதேசத்தெல்லாம் தாண்டி சமதளத்துக்கு போயிடலாம். அதுக்கு பிறகு அவங்கள தடுத்து நிறுத்தவே முடியாது. அதனால குஷியா ஓடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்கிறது எப்போ? இன்னைக்கு காலையில. ஆனா பாரி அவரோட ஆயுதத்தை பாம்பை வச்சு தயார் பண்ணாரு பாத்தீங்களா? அது எப்போ? நேத்து காலையில. நேத்து காலையில இருந்து இப்போ இவங்க சந்தோஷமா ஓடிக்கிட்டு இருக்காங்க இல்ல காரமலையில. அது வரைக்கும் நடுவுல என்னெல்லாம் பாரி செஞ்சு வச்சிருக்காப்ல அப்படிங்கறதையும் ஒரு 8 போய் பார்த்து வந்துருவான். அளவன் கொடிமூக்கன் பாம்போட வாயை திறந்து பிடிக்க நம்ம பாரி அந்த பாம்போட வாய்க்குள்ள இந்த உடை முள்ளுகளை வரிசையா இறக்குறாரு. சுமார் ஒரு 30 முட்களை போட்டதும் அளவன் அதோட வாயை நல்லா மூடி பிடிச்சுக்கிறாங்க. அளவனோட கைய சுத்திக்கிட்டு நிக்குது அந்த கொடிமூக்க. பாரி வீரர்களை விட்டு எருக்கு நாரால பாம்போட வாயை இறுக்கி கட்டுறாரு. பாம்பு வாழை நல்லா சுழற்ற ஆரம்பிக்க பாரியோ கீதானிய அதான் அந்த மூத்த ஸ்டூடெண்ட் இருப்பால கீதானிய பார்த்து பாம்பு நல்ல வாழை சுத்தி அடிக்கட்டும். ஆனா வாழு உன் மேல படாதபடி மட்டும் பாத்துக்கோன்னு சொல்றாரு. அளவன் பாதி பாம்பையும் கீதானி மீதி பாம்பையும் பிடிச்சபடியே மலையேற கொடிமூக்க அதோட வாழை சுத்துறப்பெல்லாம் நஞ்ச கக்கிக்கிட்டே இருக்கு, விஷத்தை கக்கிக்கிட்டே இருக்கு. ஆனா வாய்க்குள்ள ஃபுல்லா முட்கள் இருக்கு இல்லையா? அப்ப என்ன ஆகும்? வாய்க்குள்ள பாம்போட வாய்க்குள்ள இருக்கிற அந்த முட்கள்ல அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருக்கும். இப்ப பாம்பை ரொம்ப நேரம் பிடிச்சுக்கிட்டு இருக்க முடியாம பசங்க கஷ்டப்பட்டா இன்னொருத்தவங்க கையில அந்த பாம்பை கொடுத்துருவாரு. இப்படி கைமாறும் போதெல்லாம் பாம்பு இன்னும் விஷத்தை கொட்ட முள்ளு நல்ல விஷத்துல ஊற ஆரம்பிக்குது. அதே மாதிரி நேத்து நைட்டு நல்ல ஜோரா மழை பெய்யும் போதே அவர் ஒரு கணக்கு போட்டாரு. எப்படியும் எதிரிங்க இந்த மலையில ஓட முடியாது, எங்கேயாவது ரெஸ்ட் எடுத்துட்டு தான் ஓடுவாங்க. எப்படியும் காராமலை வர்றதுக்கு அவைகளுக்கு நாளைக்கு காலையில ஆயிடும் அப்படின்னு அவர் கணக்கு பண்ணிருப்பாப்ல. அதையும் யோசிச்சுக்கிட்டே வழியில ஒரு இச்சி மரம் இருக்க கீதானிய விட்டு அந்த மரத்தோட பிசுனை எடுத்துட்டு வர சொல்றாரு பாரி. அடுத்ததா மலை பருத்தி கண்ணுல பட அதோட இலையையும் பறிச்சுக்க சொல்றாரு. அப்புறம் பாறை ஏறி போக வேண்டிய ஒரு சூழல். மத்தவங்க எல்லாம் மேல ஏறிட நம்ம அளவன் கையில அந்த பாம்பை கொடுத்து அவனை நல்ல ஒரு பெரிய மர கொடி இருக்கும் இல்லையா அந்த கொடியை கட்டி பாறைக்கு மேல அப்படியே கிணத்துக்குள்ள இருந்து நம்ம தண்ணிய வாருவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி பாறைக்கு மேல அந்த பயல தூக்கிடுறாரு நம்ம வேல்பாரி. பாறை ஏறினதும் எல்லாரும் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. வழியில உக்கா மூங்கில் மரத்தோட இலையையும் பறிச்சுக்கிட்டு இவங்க அந்த காரமலை போய் சேர கொஞ்சம் நேரம் ஆயிடுது. அதே சமயம் அந்த பக்கத்துல நம்ம தேக்கன் கூவல் குடியினரோட ஊரு பேரு குடிமானூர்
அந்த குடிமானூருக்கு அப்பதான் அவர் போய் சேர்றாரு. சின்னதா ஒரு பிளாஷ்பேக் மாதிரி கடந்த 24 மணி நேரத்தில் என்ன நடந்தது அப்படிங்கறத நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம். பாரி வீரர்களையும் மாணவர்களையும் ராத்திரி நல்லா ஓய்வெடுக்க வைக்கிறாரு. கொம்பேரி மூக்கனை விட இந்த கொடிமூக்கனோட விஷம் கொஞ்சம் வீரியம் குறைஞ்சதுதான். ஆனா இரவு பகலா கொடிமூக்கனோட விஷத்திலேயே ஊறிக்கிட்டு இருக்கிற அந்த முள்ளு ஆளையே அடிச்சிடும், சாகடிச்சிடும். அடுத்த நாள் காலையில விடிய பாரி வீரர்களோட வில்லு அம்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுக்க சொல்றாரு. அவங்களோட அம்பு நுனியை அப்படியே பழக்கிறாருங்க, ரெண்டா லைட்டா பழக்கிறாரு. மூத்தவன் கீதானியோ பக்கமா இருந்த உப்பருங்கஞ்செடியோட பாலை எப்படி உப்பருகரிஞ்செடியோட பாலை கை முழுக்க எடுத்து தேய்ச்சிக்கிறான். இந்த பாலுக்கு பாம்போட விஷத்தை முறிக்கிற சக்தி இருக்கும் போலங்க. இப்போ பாம்போட வாய்க்கட்ட அவுத்து அளவன் அதோட தாடைய நல்லா அழுத்தி பிடிக்கிறான். தரையில மலை பருத்தியோட இலைகள் எல்லாத்தையும் விரிச்சு பாம்பு வாயில இருந்து முட்களை இலையில கொட்டி கவுக்குறாங்க. வாயில இருந்து இப்ப முட்கள் இலையில கொட்டுது. பிறகு அளவன் ஒரு புதருக்கு அப்பால கொண்டு போய் அந்த கொம்பேரி மூக்கனை விட்டு விட்டுறான். பாம்பை விட்டாச்சு. இப்போ இலையில கிடக்கிற அந்த விஷ முட்களை அம்போட நுனியில சொருகி தர்றதுதான் கீதானியோட வேலை. அதுக்காக தான் அந்த முள்ளோட விஷம் உடம்புல ஏறினாலும் ஆகாதபடி காப்பாத்துறதுக்காக தான் அந்த உப்பருகரிஞ்செடியோட பாலை தேய்ச்சிருப்பான். இப்போ பாரி அந்த பாலுக்கு மேல உக்கா மூங்கிலோட இலைய நல்லா கசக்கி தேய்க்க சொல்லிட்டு இச்சிமர பிசினையும் பூசிக்கங்கிறாரு. இப்போ கீதானியோட அந்த கைக்கு விஷக்கவசம் தயாராயிடுச்சுங்க. மர பிசினு, உக்கா மூங்கிலோட இலை, அந்த உப்பருங்கஞ்செடியோட பால் இதெல்லாம் சேர்ந்து இவனோட கையில ஏதோ ஒரு கிரிக்கெட் விளையாட கிளவுஸ் போடுவோம் பார்த்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு கிளவுஸ் போட்ட மாதிரி மாறிடுது. இவன் கைக்கு ஒரு விஷ கவசம் மாதிரி. அது கூட இருக்கிற அந்த அளவனுக்கு இந்த மாதிரி கவசம் தேவைப்படல. காரணம் என்ன, அவன் நாகர்குடியை சேர்ந்தவன், உடம்பு முழுக்க அவனுக்கு நஞ்சாதான் இருக்கும். அவனே பாம்பு, பாம்போட நஞ்சு இவனை என்ன பண்ணிட முடியும். வீரர்களும் அந்த விஷ முள்ளி ஏத்துன அந்த அம்புகளோட வில்லோட தயாரா நிக்க இப்பதான் அந்த கூவல் குடியினர் நரி ஓசையோட சத்தம் போடுவாங்கல்ல, நரி மாதிரி, அந்த சத்தம் இப்பதாங்க இவருக்கு கேக்குது. நரி சத்தம் கொடுக்கறதுனால எதிரிங்க ஓடி வந்துகிட்டு இருக்கிற அந்த இடம் நரிப்பாறை அப்படிங்கறத இவர் தெரிஞ்சுக்கிறாரு. அவங்களை எங்க எதிர்த்து சண்டை போட்டா அவங்களை கொல்ல முடியும்னு கணிச்சு அந்த திசையை நோக்கி ஓடுறாரு. எதிரிங்க தாண்டற ஒவ்வொரு இடத்தையும் கூவல் குடியினர் விதவிதமான ஓசையை எழுப்பி காட்டி கொடுக்க பாரி அந்த சத்தத்தை கவனிச்சபடியே கூட அந்த 4 பேர் கூடயும் ஒரே பாய்ச்சலா பாஞ்சு ஓடிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் எதிரிகளோட தலைவன் காலம்பனும் பரம்பு நாட்டு மக்கள் எவனாச்சும் எதிர்பட்டு வராங்களோ அப்படின்னு கவனிச்சுக்கிட்டே ஓடுறான். ரொம்ப நேரம் கழிச்சு தான் அங்க விதவிதமான விலங்குகளோட ஓசையில யாரோ சத்தம் போடுறாங்க அப்படிங்கறதையே கவனிக்கிறாங்க. காலம்பன் இந்த காரமலையை கடந்துட்டா சமதள பிரதேசத்துக்கு போயிடலாம். இந்த காரமலையை லட்சே ஒரு 10 கிலோமீட்டர் தூரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு 7 கிலோமீட்டர் தூரத்தை அவங்க ஆல்ரெடி கடந்துட்டாங்க. இன்னும் ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் தான். அதை கடந்துட்டா இவங்களுக்கு எல்லாம் ஈஸி ஆயிடும். அந்த பக்கம் இவங்க எங்கெல்லாம் ஓடி வராங்களோ அதெல்லாம் பார்த்து அந்த ஏரியாவோட பேரு இப்ப கூகையூர்னு வச்சுக்கோங்களேன். கூகையூர் அவங்க கடந்து போறாங்க. கூகைனா என்ன, ஆந்த. அப்ப அவங்க ஆந்த மாதிரி கத்துவாங்க. அடுத்து கோழியூர்னு ஒரு ஏரியா, அதை அவங்க கடக்கும் போது காட்டுக்கோழி மாதிரி கத்துறது. இந்த சத்தத்தை வச்சு அவங்க எந்தெந்த ஏரியாவுக்கு போறாங்கிறத எல்லா பேரும் புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம நீலனும் அதை புரிஞ்சுக்கிறான். எதிரிங்க இவ்வளவு வேகமா ஓடி வராங்களான்னு ஆச்சரியப்படுறான். இங்கேயோ தனியா இருக்கிற நம்ம பழைய எதிரிங்க காரமலையில பாதி தூரத்தை கடந்து போயிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்பட மட்டும்தான் அவரால் முடியுது. இந்த பக்கம் உடம்புல அவ்வளவு அடிபட்டோ தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கிற நம்ம தேக்கன் இடையில மயிலாவை சந்திக்கிறாருங்க. மயிலா கிட்ட பேசுறத வச்சு நீலனும் வேட்டூர் பழையனும் ஒருத்தர் பாத்துக்கல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறாரு. காலம்பனோட எதிரிகளோட கூட்டம் ஒரு சிற்றோடைய கடந்து மேல ஏறும்போது சென்னாய் ஊளையிடுறது மாதிரி சத்தம் கேக்குது. அப்பதான் இந்த காலம்ப அது காட்டு விலங்கோட சத்தம் இல்லங்கிறத ரொம்ப முழுசா தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த பக்கம் பாரி உன்னிப்பா கவனிச்சுக்கிட்டு இருக்கும் போதே சென்னாயோட ஊளை பாதியிலேயே நின்னுடுது. அப்ப என்ன அர்த்தம், எதிரிங்க கையில இந்த ஓசை எழுப்பக்கூடிய யாரோ ஒருத்தர் மாட்டிக்கிட்டார். அவர் ஊளையிட ஆரம்பிக்கும் போதே நடுவுலயே தொண்டையில சொருகிட்டானுங்க. நம்ம ஆள்ல ஒருத்தவன போட்டாங்க அப்படிங்கறத பாரியும் புரிஞ்சுக்கிறாருங்க. பாரி கூட வந்த 4 பேரையும் கூட்டிக்கிட்டு ஒரு குன்றுக்கு பக்கத்துல எதிரிங்க வரவுக்காக காத்துக்கிட்டு இருக்கார். முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காப்ல. கூடல்குறிக்காரன கொன்ன அந்த காலம்பனுக்கு இவ்வளவு நேரம் கேட்ட அந்த சத்தம் மனுஷங்க போட்டதா அப்படின்னு ஆச்சரியம். எதுக்காக அவங்க இந்த மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டே வந்தானுங்க அப்படிங்கிற அந்த யோசனையும் இருக்கு. அளவனும் கீதானியும் அம்போட நுனி அப்படியே 2 பிளக்கப்பட்டிருக்கு. எல்லா அம்புகள்லயுமே இந்த விஷமுள்ள எடுத்து வைக்கல. நேரம் வரும்போது அந்த முள்ள ஒவ்வொரு அம்புலையும் வச்சு பாதுகாப்பா இவங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க, தயாராக இருக்காங்க. வீரர்களோ வில்வித்தை வீரர்களோ வில்லுல அம்பை ஏத்தி குறிபாத்து அடிக்கிறதுக்கும் தயாரா இருக்காங்க. எதிரிங்க மறைஞ்சிக்க பாறையோ பெரிய பெரிய மரங்களோ இல்லாத ஒரு இடத்துல ஓடி வர குறிபாத்து நம்ம பாரி விச அம்பு ஏத்துன ஒரு அம்பை எடுத்து எய்யறான். ஆனா அவன் காலம்பனுக்கு குறி வைக்கல. கடைசியா ஓடி வந்தவனுக்கு தான் நம்ம பாரி குறிபாத்து அம்பு விட மத்த 2 வீரர்களுமே விஷத்தை ஏத்துன அந்த அம்பை விடுறாங்க. அந்த அம்புக எதிரிகளோட உடம்புல மேலாப்புல தாங்கப்படுது. பெரிய காயம் எதுவும் இல்ல. காலம்பன் இன்னும் வெறிகொண்டு ஓட அம்போட விஷம் ஏறுனதுல பாதிக்கப்பட்ட வீரர்கள் எல்லா பேரும் பொத்துன்னு கீழே விழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விழுந்தவங்க முதுகுல கூட இருக்கும். அந்த கூடைக்குள்ளேயும் சில தேவாங்கு விலங்குகள் இருக்கும். அத கூட எடுக்காம இவங்க படு ஓட்டமா சீறி பாஞ்சு எதிரிக கூட்டம் ஓடுது. காலம்பன் எந்த பக்கம் போய் இந்த அம்பு மலையிலிருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு கணக்கு பண்ணி தாவறதுக்கு முன்னாடியே அவன் போக நினைக்கிற திசையிலிருந்து ஒரு கூவல் குடிகார ஒருத்தன் சென்னாய் மாதிரி ஊழையிடுறான். உடனே ஐயே இந்த பக்கத்துல போக வேண்டாம்,
வேற பக்கம் போகலாம்னு காலம்பன் திரும்ப எதிரில இருந்து ஒரு கோட்டானோட சத்தம் கேக்குதுங்க. என்னடா நம்மள இப்படி சுத்தி வளைச்சிட்டாங்களேன்னு காலம்பன் திகைச்சு போய் வேகத்தை குறைச்சுக்கிட்டு பாக்க திரும்பி இப்பதாங்க கொஞ்சம் முழுசா பாக்குறான். பார்த்தா கூட உயிர் விளைச்சு நிக்கிறவங்க வெறும் 6 பேர் தான். 11 பேர்ல 5 பேர் அவுட். எதிரில இருக்கிற பனை மரங்களை தாண்டினா யாரும் உயிர் விளைக்க முடியாதுன்னு யோசிக்கிற நம்ம காலம்பன் மீதி இருக்கிற 6 பேரையும் இடப்பக்க காட்டுக்குள்ள அழைச்சிட்டு போலாம்னு நினைக்கிறான். இவங்க கிட்ட 6 பேர் இருந்தாலும் இவங்க கிட்ட இருக்கிற கூடைகள் எத்தனமோ வெறும் 2 கூட தான். அடுத்து கூவல் ஓசை கேட்க இந்த எதிரிங்க ஒரு பாறைக்கு பின்னாடி மறைஞ்சுக்கிறாங்க. இவ்வளவு நேரம் இந்த தேவாங்கு விலங்குகளை மட்டும் கடத்திட்டு போயிடலாம் நினைச்சுக்கிட்டு இருந்த நம்ம காலம்பன் இப்போ பரம்பு மக்களை எதிர்த்து தாக்குறதுக்கு முடிவு பண்ணி வெயிட் பண்றான். கூடையோட இருக்கிற 2 பேரை மட்டும் மறைஞ்சு உட்கார வச்சுட்டு மீதி 4 பேர் கூட சேர்ந்து தாக்குதல் நடத்த முன்னேறான். இவங்க இந்த காட்டுக்குள்ள வந்து கிட்டத்தட்ட இதோட 10 நாள் ஆச்சு. ஆனா இன்னைக்கு தான் பதுங்காம பாயிரானுங்க. நம்ம கூவல் குடியினரோ 2 கூடையோட காத்துக்கிட்டு இருக்கானுங்கல்ல எதிரிங்க, அவங்க இருக்கிற அந்த இடத்திலேயே இருந்து ஓசை எழுப்ப தேவாங்கு விலங்குகள் ஒரு 2 பேருக்கிட்ட கூடையில இருக்கு, அந்த ஒரு இடத்துல இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிற நம்ம வேல்பாரியும் எதிர்த்து சண்டை போடலாம் அப்படின்னு நினைக்கிற காலம்பனும் எதிரெதிர் திசையில ஒரே இடத்துக்கு வந்து சேர்றாங்க. காலம்பனை கடந்தா பின்னாடி அந்த விலங்குகள் இருக்கிற இடத்தை பிடிச்சிடலாம். அதே சமயம் இந்த சத்தங்கள் எல்லாத்தையும் கேட்டு நீலனும் மேல இருந்து கீழே அதே இடத்தை நோக்கி வந்துடுறான். வந்துகிட்டு இருக்க அந்த இடம் முழுக்க பறவைங்க படபடத்து கிளம்ப பாரியோ மறைஞ்சிருக்கிற அந்த எதிரிகளை பார்த்து அம்பு விடுறான். எதிரிகளோ பாரிக்கு பின்னால வந்த விதைகளை பார்த்து ஈட்டி எறிறாங்க. அதே சமயம் நம்ம நீலன் அந்த இடத்துக்கு வர எதிரிங்க மேல அவன் ஈட்டி எறிறான். நல்ல போர்ஸா எடுத்து ஈட்டிய வீசும்போது வீசின வேகத்திலேயே அவனும் சேர்ந்து சறுக்கி உருள ஆரம்பிச்சிடறான். பாரியோட வீரர்களும் ஈட்டில அடிபட்டு கிடக்க எதிரி வீரர்களும் மிச்சம் இல்லாம அடிபட்டு கிடக்கானுங்க. இப்ப இருக்கிறது பாரியும் காலம்பனும் மட்டும்தான் நேருக்கு நேர் நிக்கிறாங்க. பாரி கிட்ட விஷ அம்பு கொடுக்கிறதுக்காக கீதானி ஓடி வரான். ஆனா ஓடி வந்த அந்த கீதானி மேல காலம்பனோட ஈட்டி இறங்க பின்னாடியே வந்த நம்ம அளவனும் தடுமாறி பள்ளத்துல விழுந்துறான். நீல இப்ப எந்திரிச்சு பார்க்கும்போது பாறையும் மோதிக்கிற மாதிரி பாரியும் காலம்பனும் மோதிக்கிறாங்க. 2 காட்டெருமைங்க வீறு கொண்டு மோதிக்கிற மாதிரி நம்ம நீலனுக்கு பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. காலம்பன் உடல் உறுதியிலையும் உயரத்திலையும் பயங்கரமானவனா இருந்தாலும் பாரிய அவ்வளவு ஈஸியா கவுக்க முடியல. மூர்க்கத்தோட 2 பேரும் காடே அதிர முட்டிக்க அந்த இடத்துல பெரிய பள்ளமே உருவாகுது. இவங்க 2 பேரோட ஆத்திரமும் நொடிக்கு நொடி அதிகமாகிட்டே போகுது. நம்ம பாரி நினைச்சா காலம்பனோட அடித்தொடை நரம்புல அடிச்சு அவனை அந்த நொடியே சறுக்க முடியும். காலம்பன் மனசு வச்சா இடுப்புல மறைச்சு வச்சிருக்கிற ஒரு கத்தியை எடுத்து பாரி மேல இறக்கவும் முடியும். ஆனா 2 பேரும் நேர்மையா மரப்போர் செய்யறாங்க. அந்த பக்கம் தேக்க மண்ணு செதறி தூசி பறக்க அவங்க போற அந்த சண்டகளத்தை நோக்கி வர பாரியோட தாக்குதல் இன்னும் வேகம் பிடிக்குது. சும்மா தலையாலேயே முட்டி நம்ம பாரி காலம்பனை தூக்கி வீச அவன் பதிலுக்கு நம்ம பாரியோட விழா எலும்ப முறிக்கணும்னு வேகத்தோட எழுறான். காலம்பன் கீழே விழுந்ததுல அவனோட இடுப்புல மறைச்சு வச்சிருந்த அந்த கத்தி வெளியில தெரிய தேக்கனத பாத்துறான். பாரி அவன் பக்கத்துல போகாத, அவங்கிட்ட கத்தி இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டே இவர்கிட்ட இருந்த அந்த கத்திய தூக்கி வீசி எறிறாரு. யாருகிட்ட? பாரி கிட்ட. ஆனா நம்ம பாரியோ இவர் எரிஞ்ச அந்த கத்தியை கவனிக்காம காலம்பனியே வெறிகொண்டு பார்க்க வேகம் கொண்டு குத்த வந்தவன் பாரிங்கிற அந்த பேரை கேட்ட செகண்டே தடுமாறுறாங்க. இவ்வளவு நேரம் பாரி கூடவா மோதணும்னு யோசிச்ச அடுத்த கணமே காலம்பனோட கால்கள் அப்படியே விறுவிறுன்னு தரைய நோக்கி சரிஞ்சு கைகள் தானா குவிய ஆரம்பிக்குது. எப்படி பாகுபலியில நம்ம கட்டப்ப எதுக்க சண்டை போட்டு இருக்கிறது யாருன்னு தெரிஞ்சதும் அப்படியே தன்னோட முட்டிக்கால் 2 அப்படியே மண்ணுல சறுக்க கை 2யும் கூப்பி ஒரு வணக்கம் போடுவார் இல்லையா, முன்னாடி மண்டிடுவார் பாத்தீங்களா, அந்த மாதிரி இவன் மண்டிடுகிறான். பாரிங்கிற பேரை கேட்டதுமே அடுத்து என்ன ஆகுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ. நேத்து ஒரு அருமையான இடத்துல கதையை அப்படியே விட்டோம். இப்போ சின்னதா ஒரு பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு மித்த கதைக்கு நம்ம போலாம். பிளாஷ்பேக்ல நம்ம இளவரசன் புதிய விற்பனுக்கு கிட்டத்தட்ட 2 வருஷமா பொண்ணு தென்னாங்களாம். வெவ்வேறு நாட்டு இளவரசிகளை பார்த்தோம், சரியா பொண்ணு அமையல. இந்த இளவரசன் புதிய விற்பன் உடல் உயரம் குறைவா இருக்க குள்ள, அவரோட உயரமான பொண்ணுங்களை பார்த்தா இளவரசருக்கு பிடிக்கல. பொண்ணும் குள்ளமா இருந்தா பிறக்க போற பேரனும் குள்ளமா பிறந்துருவானோ அப்படின்னு பேரரசர் குலசேகர பாண்டியனுக்கு குள்ளமான பொண்ணுங்களை கண்டா பிடிக்கிறது இல்ல. இதனாலேயே கல்யாணம் தள்ளி தள்ளி போக கடைசியா கல்யாண பொண்ணு பொற்சுவைக்கு தான் 2 பேரும் மனமாற சம்மதம் சொல்றாங்க. அப்ப அவங்க பிள்ளையும் பொற்சுவை உயரங்கிறதுனால பேரரசருக்கும் கல்யாண பொண்ணு பொற்சுவையோட அப்பன் சூழ்கடல் முதுவனுக்கு இருக்கிற செல்வ செழிப்புனாலையும் கிரேக்க வணிக தொடர்புனாலையும் இளவரசருக்கும் இந்த வர ரொம்பவே பிடிச்சு போயிடுது. கமர்ஷியலா பாத்துருக்காப்ல இந்த ஆளு நம்மள மாதிரியே. இந்த இளவரசன் புதிய விற்பன் கல்யாண பொண்ணு பொற்சுவைய ஒரு பொருட்டாவே நினைக்கலங்க. முழுக்க முழுக்க வணிகமா தான். அரசாட்சியோட அச்சாணி எது? வணிகம். ஒரு நாட்டுல வணிகம் நல்லபடியா நடந்தா அரசாட்சி நல்லபடியா நடக்கும், வேலை வாய்ப்பு இருக்கும். அதனால இந்த கல்யாணத்தை ஒரு வணிக மாதிரி தான் அவன் பாக்குறான். அதுக்காகவே கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிறான். இளவரசனோட அப்பன் பேரரசரோ சூழ்கடல் முதுவனுக்கு மிக உயரிய பரிசு தரணும்னு சொல்லி ஒரு ஆலோசனை கூட்டத்தையே நடத்துறாரு. சம்பந்திக்கு
ஒரு அருமையான பரிசு தரணுமா, அதுக்கு இந்த ஆலோசனை கூட்டம். ஆளுக்கு ஒரு யோசனையாவும் சொல்றாங்க. ஆனா கிரேக்க பொருட்கள் வரைக்கும் பார்த்து பார்த்து சலிச்சு போன அந்த சூழ்கடல் முதுவனுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல அருமையான யோசனையா யாரும் தரல. பேரரசர் பாண்டியர் வருத்தப்படுறார். கடைசியா தளபதி கருங்கைவாணன் தான் ஒரு ஐடியா தராருங்க. சூழ்கடல் முதுவன் கிட்ட கடற்கோதை அப்படிங்கிற ரொம்பவே அழகான சிறப்பான கப்பல் ஒண்ணு இருக்கா. அத அங்க நிறுத்தி ஓட்டிட்டு போறது நம்ம சூழ்கடல் முதுவனுக்கு பிடிக்கிறது இல்லையா. அதனால கிரேக்கர்கள் கிட்ட இருக்கிற மாதிரியே நம்ம கிட்டையும் திறன் வாய்ந்த அடிமை வீரர்கள் இருந்தா கப்பலை இடையில நிறுத்தாம அப்படியே கொண்டு போயிட்டே இருக்கலாம்ல அப்படிங்கிற அந்த ஆசை சூழ்கடல் முதுவனுக்கு ரொம்ப நாளாவே இருக்கா. அப்படி மாடா உழைக்கிற அடிமை வீரர்களை பரிசா தரலாமே அப்படின்னு இந்த கருங்கைவாணன் சொல்ல பேரரசரும் ஐடியா நல்லா இருக்கு, ஆனா அந்த அளவுக்கு மாடா உழைக்கக்கூடிய அடிமை வீரர்கள் யாரு என்னன்னு விசாரிக்கிறாரு. ஆச்சரியமா கேட்கிறார். அவர்கள் வேற யாரும் இல்ல, திரள் தோளும் பேருடல் வலிமையும் கொண்ட திரையர்கள். அந்த திரையர்கள் கூட்டம் மேற்கு மலையில இருக்கு. அவங்கள வென்று அடிமையாக்கி இந்த கிழவனுக்கு பரிசா வழங்கலாம் அப்படின்னு நம்ம கருங்கைவாணன் சொல்ல குலசேகர பாண்டிய பேரரசரோ சந்தோஷமா சம்மதிக்கிறார். மா வீரர்களான அந்த திரையர்கள் கூட நம்ம சோழப்படையே தோத்து திரும்பி வந்துடுச்சு அப்படிங்கிறது அங்க இருக்கிற ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை. அப்படி இருக்க நம்ம தளபதி கருங்கைவாணனோ அதை ஒரு சவாலா எடுத்துக்கிறான். இந்த கருங்கைவாணன் இதுவரை எந்த போர்லையும் தோத்தது இல்லையா. அந்த தொடர் வெற்றியே அவனை வலிமையான இந்த திரையர்களையே எதிர்த்து சண்டை போட தூண்டி விடுது. அதே மாதிரி திரையர்களோட சண்டை போட்டு சோழர்களே தோத்து போனாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டோம் இல்லையா. அந்த போர்ல பங்கெடுத்த அசிஸ்டன்ட் தளபதி, அந்த பொறுப்புல இருந்த திதி அப்படிங்கிற ஒரு சோழ அசிஸ்டன்ட் தளபதியை விலை கொடுத்து வாங்கி வச்சிருக்கிறான் நம்ம கருங்கைவாணன், கூடவே வச்சுக்கிட்டு இருக்கானா. ஏன்னா போன போர்ல தோல்வியில துவண்டு ஓடுன அந்த கூட்டத்தோட பாடமும் இவனுக்கு தேவைப்படுது. சோழப்பட போர்ல தோத்தாலுமே திரையர்களோட எண்ணிக்கையை பாதியா குறைச்சிருச்சு. அந்த மேட்டர் திதியன் மூலமா தான் கருங்கைவாணனுக்கு தெரிய வந்திருக்கு. திதியன் குறிச்சு கொடுத்த நாள்லயே பாண்டிய பட கிளம்பி போக, எங்க போருக்கு கிளம்பி போக அடைமலை ஆரம்பிக்குது. 3 நாள் மலை கொட்டுன்னு கொட்ட திரையர்களோ குடிலுக்குள்ளேயே கிடக்காங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கப் சிப்புன்னு யானைப்படைய மலையடி வாரத்துக்கு கொண்டு போய் சேர்த்துறான் நம்ம திதியன். யானைகளோட அந்த பிளிரல் சத்தம் கேட்டு திரையர்கள் என்ன ஏதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே யானைங்க திரையர்களோட அந்த குடிலை எல்லாம் பிச்சு எரிய ஆரம்பிக்குது. அடுத்த நொடி பாண்டிய வீரர்கள் இரும்பு வலை பின்னல, மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு வலை வீசுவாங்கல்ல, அந்த வலை நரம்புல செய்யப்பட்டிருக்கும். அதே வலை இரும்புல செஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இரும்பு வலை அப்படியே வீச திரையர்கள் குடும்பமா அந்த வலைக்குள்ள சிக்கிக்கிறாங்க. சில பேர் மட்டும்தான் சண்டை போட்டு செத்து போறாங்க, மத்தவங்க கூண்டோட சிறைபிடிக்கப்படுறாங்க. மலை இவங்களுக்கு வசதியா போச்சு. மலைக்காக வீட்டுக்குள்ளேயே ஒதுங்கி கிடந்தவங்கள அப்படியே அலாக்கா வலை வீசி பிடிச்சிடுறாங்க. இவன் பிடிபட்ட ஆண்களோட கழுத்து கை கால்ல இரும்பு வளையத்த மாட்டியும் பெண்களையும் குழந்தைகளையும் மொத்தமா சங்கிலி போட்டு சுத்தியும் நகர விடாம பண்றாங்க. வேலை முடிஞ்சு கிளம்பலாமா அப்படின்னு நம்ம கருங்கைவாணன் கேட்க, இல்ல யார் சொல்றா, நிதியன் சொல்றான், இல்ல இவங்களோட தலைவனை காணோம், அவனை பிடிக்காம நாம நகர்ந்தா காட்டை விட்டு நாம யாரும் உயிரோட போக முடியாது அப்படின்னு எச்சரிக்கிறான். முந்தின படையெடுப்புல இந்த திதியனோட சோழப்படை வீரர்கள் ஒரு 500 பேரை ஒத்த ஆளா இருந்து திரையர்களோட தலைவன் போட்டு தள்ளானா. அந்த பகையில தான் திதியை இப்ப வெறிகொண்டு அவனை தேடிக்கிட்டு இருக்கான். ஆமா, அந்த தலைவனோட குடும்பம் இங்க தானே இருக்கணும், அந்த தலைவனோட குழந்தை இங்க எது, கரெக்டா காட்டி கொடுங்க அப்படின்னு அங்க இருக்கிற மக்களை மிரட்டுறான் நம்ம திதியன். ஒழுங்கா சொல்றீங்களா இல்ல கையில இருக்கிற இந்த பச்சை குழந்தைய வெட்டி வீசிடவா அப்படின்னு கூட்டத்தில் இருக்கிறவங்களை பார்த்து மிரட்டுறாங்க. அதுல பயந்து போய் கூட்டத்தில் இருந்த ஒரு பொண்ணு அந்த தலைவனோட பிள்ளைகளை அடையாளம் காட்ட திதியன் அந்த 3 குழந்தைகளையும் காலை கட்டி ஒரு மர உச்சியில தொங்க விட்டுறாங்க. சிறைப்பட்ட திரையர் கூட்டம் கத்தி கதற திதியன் அந்த பிள்ளைகளை காட்டி வெளியில வரலனா உன் பிள்ளைகளை கொன்னுடுவேன் அப்படின்னு காட்டு கூச்சல் போடுறான். திரையர்கள் கூட்டம் விலங்க உடைக்க முயல பார்த்து கருங்கைவாணன் திகைச்சு போறாங்க. என்னடா அது கையில பட்டி விட்டு இருக்கிற அந்த விலங்கெல்லாம் இரும்பு விலங்கு, அதையே உடைக்க பாக்குறாங்களேன்னு திகைப்பு. திதியனும் கிடைச்ச வாய்ப்பை தவறவிட கூடாதுன்னு நினைச்சு குழந்தைங்க மேல அம்பு விட சொல்லி வீரர்களை ஏவுறான். அடுத்த நொடி ஒரே ஒரு சத்தம் கேட்க அழுது புலம்பிக்கிட்டு இருந்த இந்த திரையர்களோட அந்த அழுகுரல் கப் சிப்புன்னு அப்படியே நின்னு போயிடுது. திதியனும் கருங்கைவாணனும் என்னடா அது அழுதுகிட்டு இருந்த எல்லாரும் கப் சிப்புன்னு ஆயிட்டாங்களே, என்ன நடக்குதுன்னு புரியாம முழிக்க இப்போ மர உச்சியில கதற அந்த 3 குழந்தைகளோட சத்தம் மட்டும் தாங்க கேக்குது. வேற வழியே இல்லாம அவங்க முன்னாடி வந்து சரணடைறான் இந்த திரையர்களோட கூட்ட தலைவன் காலம்ப. எஸ், இந்த கூட்டத்தோட தலைவன் தாயா நம்ம காலம்ப. இவன் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நேத்து வேல்பாரியோட கால்ல விழுந்தவன். காட்டுக்குள்ள பரம்பு நாட்டு ஊர்க்காரங்க மாதிரி அசால்ட்டா அங்கே இங்கேயும் போயிட்டு வந்தவன், காடறிஞ்சவன். இவனுக்கு இப்படி ஒரு பிளாஷ்பேக் இருக்குன்னு நான் நினைச்சு கூட பாக்கலங்க. 100 கால் மண்டபத்துல நாட்டிய நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்க ராத்திரி நேரம் தான் திரையர் கூட்டத்தோட மதுரை திரும்புறாரு கருங்கைவாணன். அடுத்த நாள் இந்த வெற்றிக்காக திதியனுக்கும் கருங்கைவாணனுக்கும் பரிசுகளை வாரி வழங்கலாரு பேரரசர் பாண்டியர். இது நடந்த சில நாட்களுக்கு அப்புறம் தான் தேவாங்கு விலங்குகளை பரம்பு நாட்டில இருந்து எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிற அந்த டிஸ்கஷன் நடக்குது. பேரரசர் போர் வேணாங்கிறதுல முடிவா இருக்க நம்ம
நம்ம தளபதி கருங்கை வாணன் தான் திரையர்களை அனுப்பி அந்த தேவாங்கு குரங்குகளை கொண்டு வர சொல்லலாம்னு அந்த ஐடியா கொடுத்திருப்பான். பேரரசரும் அவனை பாராட்டி அங்க இருந்து அனுப்பி வைக்கிறார். திதியனை விலைக்கு வாங்கின மாதிரியே கருங்கை வாணனால காலம்பனை விலை பேச முடியல. காலம்பன் ஒரு பக்கம் தளபதியை கொல்ற வெறியிலையும் இன்னொரு பக்கம் திரையர்கள் இப்படி அடைபட்டு கிடக்காங்களே அப்படிங்கிற அந்த ஆதங்கத்திலே இருக்கான். கடைசியா கருங்கை வாணன் அந்த தேவவாக்கு விலங்குகளை பிடிச்சிட்டு வந்தா உங்க குலத்தை நான் முழுசா விட்டுறேன் அப்படின்னு வாக்கு கொடுக்க காலம்பனம் அன்னைக்கு விடிய விடிய யோசிக்கிறான். பரம்பு மக்களுக்கு எதிராக செயல்பட அவன் மனசு துணியல. கூட்டத்துல இருந்த பெருசுங்க, எப்பா நாம பரம்போட மக்களை எதுவும் செய்ய போறதில்ல, தேவவாக்கு விலங்குகளை மட்டும் கடத்தி கொண்டு வந்து முதல்ல இவங்க கிட்ட கொடுத்து நம்ம குலத்தை காப்பாத்துவோம், அதுக்கப்புறம் சான்ஸ் கிடைக்கும் போது நம்மள அடிமைப்படுத்தின அவங்கள கொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அடுத்த நாள் காலம்பனோட சேர்த்து ஒரு 30 திரையர்கள் பாண்டிய நாட்டில இருந்து அந்த அடிமை சங்கிலியில இருந்து விடுவிக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த குரங்குகளை தேவாங்கு குழம்புகளை பிடிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்தது, பட்ட கஷ்டம், போட்ட சண்டை, இதெல்லாம் அந்த பிளாஷ்பேக்க நம்ம காலம்பே சொல்லி முடிக்க நம்ம வேல்பாரி அந்த துயரத்தை தாங்க முடியாம அலறாரு.